மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பீகாரில் மைதிலி தாகூர்னு ஒரு சின்ன பொண்ணு இன்ஸ்டாகிராம் பிரபலம் பாடகி நல்ல ஒரு ஏழை வீட்டு புள்ள, கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க டெல்லியில் இருந்து அவங்க அப்பா பாடகர். அந்த பிள்ளையை அவங்க அப்பா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது பாராட்டியாக வேண்டும். அந்த பிள்ளை குரல் வளத்தை பார்த்து அவங்க அப்பா அந்த பிள்ளைக்கு பாடுறதுக்கு சான்ஸ் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த அந்த பிள்ளை இன்னைக்கு இவ்வளோ பெரிய லெவலில் பிரதமர் கையில் அவார்டு வாங்குற லெவலுக்கு பிரதமர் பிஜேபியில் அந்த பிள்ளை ஒரு மாதத்துலேயே ஜாயின் பண்ணியிருக்கு. எப்படி அரசியலுக்கு அந்த பிள்ளைக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த பிள்ளை 1 மாதம் 2 மாதத்துலேயே அரசியலில் ஜாயின் பண்ணி சம்திங் 3 மாதம் 6 மாதம் கூட இருக்கலாம் ஜாயின் பண்ணி அந்த அவங்க அலிநகரம் நினைக்கிறேன் அந்த தொகுதியில் சீட்டு கொடுத்து அந்த பிள்ளை இன்னைக்கு பெரிய ஒரு கேண்டிடேட். அவர் 3-4 தடவை எம்எல்ஏவாக இருந்தவர். அவரை வீழ்த்தி 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் அந்த பிள்ளை ஜெயிச்சிருக்குன்னா அந்த மக்களுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கு, அந்த மக்களுடைய எப்படி யோசிச்சிருக்காங்க, அந்த பிள்ளைக்கு எப்படி இவங்க முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அனைத்து மக்களும் அந்த பிள்ளைக்கு முழு ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. 15,000 ஓட்டு வித்தியாசம்ன்றது ஒரு நார்மலான ஓட்டு வித்தியாசம் தான். அப்படி இருக்கையில் அந்த பிள்ளை இன்னைக்கு பெரிய பிரபலம். இந்தியாவிலே 25 வயசுல ஒரு எம்எல்ஏ ஆனது பெரிய பிரபலம், பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. ஒரு பெரிய கேண்டிடேட்டை வீழ்த்தி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் யாராச்சும் அந்த மாதிரி கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அதுதான் ஒரு வைத்தறிச்ச. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு இல்லாத வீட்டு பிள்ளைங்க அந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நீ இந்த தொகுதியில் நீ நெல் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு இந்த பெண்களுக்கு இவங்க ஏன் சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் கேட்குறேன். பணக்காரன் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சு இந்த மாதிரி இவங்களுக்காக சீட்டு கொடுத்து அவங்க பிள்ளைக்கு சீட்டு கொடுத்து அவங்க பேரனுக்கு சீட்டு கொடுத்து இப்படி தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் ஓட்டு போட்டு கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு அதுதான் ஒரு வைத்தறிச்சல். இல்லாதப்பட்ட மக்கள் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா நீங்கள் மக்களே அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக அந்த அலிநகரத்தில் அந்த பிள்ளையை கொண்டாடுறாங்க. அப்படி அந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாதா? இளைஞர்களை மக்களுக்காக சேவை செய்யணும்னு இளைஞர்களே கிடையாதா? எம்எல்ஏ ஒரு எம்பி ஆகி ஜெயிக்கணும்னு சிந்தித்து வாக்களிங்கள் வருங்காலங்களில். அதே மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிங்க திமுகவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைங்க கொடுத்தா தான் அந்த பிள்ளை செலவு பண்ணி ஜெயிக்கும்னு நினைக்காதீங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற பசங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுங்க. அந்த பிள்ளை உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்யும். இப்போ யார் எவ்வளோ கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க, எப்படி வாழ்கிறாங்க, என்ன மாதிரி வாழ்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இந்த நிலைமையை மாற்றுங்க. தயவு செய்து இந்த நிலைமையை மாற வேண்டும். வருங்காலங்களில் தமிழகம் இளைஞர்கள் கையில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. இந்த பழைய இதப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் புதுசாக இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.